என் பேர் முபாரக். நாமக்கல் மாவட்ட திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேல நகர இணை அமைப்பில் இருந்தேன். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா சமத்துவம் பார்த்து கொண்டு வந்த போது இருந்த அந்த அரசியல் இப்போ இல்லை. இப்போ இருக்கிற அரசியல் அல்ல. இப்போ கழகத்தில் தொண்டர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. தான் என்ன பண்ணுறேன், தான் சுயநலவு, தான் முடிவு, தன்னோட ஃபேமிலி, இப்படி மட்டும் முடிவெடுக்கிறீங்களே தவிர உங்களையே நம்பியிருக்கிற தொண்டர்களை நீங்கள் நம்புறதில்ல. எங்களது புரட்சி தாய் அவங்க தான் நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு கூட வழிகாட்டியாக இருந்து எல்லாமே பண்ணாங்க. என்னைக்கு ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல எங்கள் புரட்சி தாய் எங்கள் அம்மாவை தான் அந்த இடத்துல வச்சு பார்க்குறோம். அதுக்கு தான் எங்கள் அம்மாவை நாங்கள் சின்னம்மான்னு அழைக்கிறோம். எங்கள் ஜெயலலிதா அம்மா சாகலை, இருக்காங்க. சின்னம்மா வரலாறு படைக்க காத்திருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் களத்துக்குள்ள நான் மறுபடியும் போகலை. நான் எந்த நம்பிக்கையில் உள்ளே வந்திருக்கேன்னா எங்கள் சின்னம்மா மட்டும் நம்பி தான் நான் உள்ள களத்துக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற என் பின்னாடி நிற்கிற 10 பேர் 10 ஊர், இது சும்மா ஜஸ்ட் சாம்பிள் தான். சின்னம்மா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு முழுக்க நம்பிக்கை வந்து நான் உள்ளே வந்திருக்கேன். என்னோட டீம்ஸையும் நான் கூட்டு வந்திருக்கேன். சாஃப்ட்வேர் லைனில் இப்போ நான் வேலையில் இருக்கேன். ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா மட்டும் சம்மதிச்சால் 234 தொகுதியில் அம்மா எந்த இடத்துல நின்னாலும் நாங்கள் எல்லாரும் களை பண்ண தயாராக இருக்கோம். ஜெயலலிதா அம்மா எப்படி இருந்தாங்க நீங்கள் பாட்டி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சின்னம்மா இருந்தாங்க. இப்போ தான் புரியுது ஜெயலலிதாவுக்கு பேக் போனாக யார் இருந்திருக்காங்க, எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ நான் நினச்சி பார்க்கல.